தொடர்ந்து பேசிய பார்த்தசாரதி தேமுதிகவை அழிக்க திமுக அதிமுக ஆகியவை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் சதி செய்கிறது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்த இயக்கத்திற்கு யாரும் அழைக்கவில்லை, ஆனால் அவர்களால்தான் வருகிறார் என்று பத்திரிகை வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சிடியில பார்க்கின்ற பொழுது அவருடைய கைப்பாவையாகத்தான் சந்திரகுமார் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை அழைத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிக் கொள்வது, இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த இயக்கம் கண்டிப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கும். 2021 தலைவருடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே மலரும். அதை இந்த திமுகவும் அதிமுகவும் பார்க்கத்தான் போகுது. இதேபோல தேமுதிக அறக்கட்டளையில் முறைகேடு என கட்சியிலிருந்து விலகிய பார்த்திபன் கூறும் குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும் இதுகுறித்து ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக சந்திக்க தேமுதிக தயாராக உள்ளதாக கூறிய அவர், உள்ளாட்சித் தேர்தலில் கட்சியின் நிலைப்பாட்டை விஜயகாந்த் விரைவில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார்.